வணக்கம் நேர்களே. லாங்காஃபோ ஊடகத்தின் இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சட்டத்தை மீறிய அமெரிக்கா, கொந்தளித்த சீனா. உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையத்தை மீண்டும் இயக்கும் ஜப்பான். உக்ரைனுக்கு உதவும் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள்களை குறிவைத்து ரஷ்யாவின் பாரிய ஆயுத திட்டம். அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளுக்கு வெளியான அதிரடி அறிவிப்பு. வங்கதேச வன்முறை கவலை தெரிவித்த ஐநா பொதுச் செயலாளர். இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ், டிசிடி வணிக வளாகம் இலங்கை, எஸ்கேடி நாதன் சுவிஸ், அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் சுவிஸ், சிவா கார்கோ சுவிஸ், சீத்த ரெஸ்ட்ரோ சுவிஸ், செல்வா சுக் சுவிஸ், ஹரிலீஃப் சுவிஸ். தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவுக்கு எதிராக சீனா கண்டனம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது, மற்ற நாடுகளின் கப்பல்களை தன்னிச்சையாக கைப்பற்றும் அமெரிக்காவின் நடைமுறை சர்வதேச சட்டத்தை முற்றிலும் மீறுகிறது என சீனா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இருந்து சீனாவுக்கு கச்சா எண்ணெயை கொண்டு சென்ற கப்பலை அமெரிக்கா பறிமுதல் செய்துள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயத்திற்கு சீனா கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் சியாங் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பிற நாடுகளின் கப்பல்களை தன்னிச்சையாக பறிமுதல் செய்வதன் மூலம் அமெரிக்கா சர்வதேச சட்டத்தை கடுமையாக மீறியுள்ளது. சர்வதேச சட்டத்தில் அடிப்படையற்ற அல்லது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அங்கீகாரம் இல்லாத அமெரிக்காவின் ஒருதலைப்பட்ச சட்டவிரோத தடைகளுக்கு எதிராகவும் பிற நாடுகளின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களாக அமையும் எந்தவொரு நடவடிக்கைக்கும் எதிராக சீனா நிற்கிறது. வெனிசுலாவுக்கு மற்ற நாடுகளுடன் பரஸ்பர நன்மை பயக்கும் உறவை வளர்த்துக் கொள்ளும் உரிமை உண்டு. தனது நியாயமான உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பதில் வெனிசுலாவின் நிலைப்பாட்டிற்கு சர்வதேச சமூகத்தின் ஆதரவு உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான ஜப்பானின் காசிவாசாகி கரிவா அணுமின் நிலையத்தை மீண்டும் இயக்குவதற்கான இறுதி ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. கிழக்காசிய நாடான ஜப்பானின் நிகாடா மாகாணத்தில் உள்ள காசிவாசாகி கரிவா அணுமின் நிலையம் 8212 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையமாகும். கடந்த 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி தாக்குதலால் புகுசிமா அணுமின் நிலையத்தில் உள்ள அணு உலை விபத்துக்கு பின் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஜப்பானில் உள்ள அனைத்து அணு உலைகளும் மூடப்பட்டன. இதன் அடிப்படையில் 2012இல் காசிவாசாகி கரிவா அணுமின் நிலையமும் மூடப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இந்த அணுமின் நிலையத்தை மீண்டும் இயக்குவது தொடர்பான தீர்மானத்துக்கு நிகாடா மாகாண சட்டசபை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த அணு உலை இயக்கத்திற்கு அம்மாகாண கவர்னர் ஹிடேயோ ஹனசுமி ஏற்கனவே ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது சட்டசபையும் ஒப்புதல் அளித்திருப்பது ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. புகுசிமா அணுமின் நிலையத்தை இயக்கிய டெப்கோ எனப்படும் டோக்கியோ எலக்ட்ரிக் பவர் என்ற நிறுவனமே இந்த அணுமின் நிலையத்தை இயக்குகிறது. புகுசிமா விபத்துக்கு பின் இந்நிறுவனம் அணு உலைகளை மீண்டும் இயக்குவது இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்படுகிறது. முதற்கட்டமாக அணுமின் நிலையத்தின் 6வது அணு உலை அடுத்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி முதல் மீண்டும் இயக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு உதவுவதால் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள்களை தாக்க ரஷ்யா புதிய ஆயுதங்களை தயாரித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யாவின் தாக்குதலில் உக்ரைனில் தகவல் தொடர்பு கட்டமைப்புகள் சேதமடைந்து விட்டன. இதனால் போர்க்கள தகவல் தொடர்புகளுக்கு தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் அதிவேக இணைய சேவையை உக்ரைன் ராணுவம் பயன்படுத்துகிறது. இவ்வாறு உக்ரைன் ராணுவத்துக்கு வர்த்தக ரீதியில் தகவல் தொடர்பு சேவைகள் வழங்கும் செயற்கைக்கோள்களை தாக்குவோம் என ரஷ்ய அதிகாரிகள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வந்தனர். இதன் அடிப்படையில் கீழடுக்கு சுற்றுவட்ட பாதையில் உள்ள செயற்கைக்கோள்கள் மீது தாக்குதல் நடத்த S-500 ஏவுகணைகள் தயார் நிலையில் உள்ளதாக ரஷ்யா சமீபத்தில் தெரிவித்திருந்தது. விண்ணில் செயலிழந்த செயற்கைக்கோள் மீது ஏவுகணையை வீசி தகர்க்கும் சோதனையை கடந்த 2021ஆம் ஆண்டு ரஷ்யா செய்தது. இந்த நிலையில் தற்போது ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள்கள் மீது தாக்குதல் நடத்த வெடிகுண்டு தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் கூரான இரும்பு துண்டுகளை ஆயுதமாக பயன்படுத்த
ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக நேட்டோ உளவு பிரிவினர் சந்தேகித்துள்ளனர். இந்த இரும்பு துண்டுகளை சிறிய செயற்கைக்கோளில் எடுத்து சென்று பூமியில் இருந்து 550 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் ஆங்காங்கே தூவப்படும். இந்த கூர்மையான இரும்பு துண்டுகள் விண்ணில் சுற்றி கொண்டிருக்கும் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் மீது மோதி அவற்றை சேதப்படுத்தும். இந்த தாக்குதலில் செயற்கைக்கோளின் சோலார் பேனல்கள் எளிதில் சேதமடைந்துவிடும். இந்த ஆயுதம் அனைத்து நாடுகளின் செயற்கைக்கோள்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் கீழடுக்கு சுற்றுவட்ட பாதையில் சுற்றிக் கொண்டிருக்கும் சர்வதேச விண்வெளி மையம் மற்றும் சீனாவின் டியாங்காங் விண்வெளி மையம் ஆகியவையும் சேதமடையும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளுக்கு அந்நாட்டு அரசு அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இந்த ஆண்டுக்குள் நாட்டை விட்டு தாமாக முன்வந்து வெளியேறினால் அவர்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த நபர்களுக்கு $3000 ஊக்கத்தொகை, விமான கட்டணம் இலவசம் மற்றும் விதிக்கப்பட்ட ஏனைய அபராதம் ரத்து செய்யப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் முறையான ஆவணங்கள் இல்லாமலும் சட்டவிரோதமாகவும் குடியேறியவர்களை கண்டறிந்து நாடு கடத்தும் பணியில் அந்நாட்டு அரசு ஈடுபட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக குறித்த நபர்களை கைது செய்து விமானம் மூலம் அவர்களை சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைத்தது. இதனை எதிர்த்து அந்நாட்டு நீதிமன்றங்களிலும் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தொடர் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் தற்போது ஆவணங்கள் இல்லாமல் குடியேறியவர்கள் தாமாக முன்வந்து வெளியேறினால் எவ்வாறான சலுகைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு செயலில் பதிவு செய்து இந்த ஆண்டு இறுதிக்குள் தாமாக முன்வந்து வெளியேறும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு $3000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். இதனுடன் அவர்கள் இலவசமாக விமானத்தில் பயணிக்கலாம். இதுவரை நாட்டை விட்டு வெளியேறாத காரணத்துக்காக உள்ள அபராத தொகை தள்ளுபடி செய்யப்பட்டு அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும். இந்த பண்டிகை காலத்தில் CBP செயலி மூலம் முன்பதிவு செய்து வெளியேறுவதே சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு உள்ள சிறந்த வாய்ப்பு. இதனை பயன்படுத்தாதவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவதுடன் அவர்கள் எதிர்காலத்தில் மீண்டும் அமெரிக்காவுக்குள் வர முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் மாணவர் தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாடி சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டில் இந்தியாவுக்கு எதிரான போராட்டங்கள் வெடித்துள்ளன. இந்துக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலையும் தீபூஸ் சந்திரதாஸ் என்ற இளைஞர் கொல்லப்பட்டதையும் கண்டித்து டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் முன்பு இந்த அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். இதற்கிடையே தவிர்க்க முடியாத காரணங்களால் விசா மற்றும் தூதரக சேவைகளை மறு உத்தரவு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளோம் என டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் செய்தி தொடர்பாளர் ஸ்டெபனி டுஜாரிக் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது நிருபர்கள் வங்கதேசத்தில் இந்து இளைஞர் கொலை உள்ளிட்ட வன்முறை சம்பவங்கள் குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர்கள், வங்கதேசத்தில் நடந்து வரும் வன்முறை குறித்து மிகவும் கவலையடைந்துள்ளோம். வங்கதேசமோ வேறு நாடோ பெரும்பான்மையை சேராதவர்கள் தங்களை பாதுகாப்பாக உணர வேண்டும். ஒவ்வொரு வங்கதேசவரும் தங்களை பாதுகாப்பாக உணர தேவையான நடவடிக்கைகளை வங்கதேச அரசு எடுக்கும் என நம்புகிறோம் என தெரிவித்தார். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.